ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பயிற்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலப்படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரோ அவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடு பலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி வந்து கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படுவோம். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தனால, நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசி வந்து அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையறானே அப்படின்ற விளக்கம் வந்து நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அடுத்ததா கும்ப ராசிக்காரர்களுக்காக பார்க்க போறோம். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து தரப்போகுதுமா? கண்டிப்பாமா. கும்பம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 வருஷமா சாலிடா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க. இப்ப பாத சனியில வந்திருக்காங்க. பாத சனியா வந்து சனி பகவானே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை 75% வருத்த எடுக்கிறது கம்மி பண்ணிட்டாரு. ஒரு 25% தான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இவங்களால தாங்க முடியல. காரணம் என்ன, நம்ம குத்தி 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 மனசோ ரணமாயிடுச்சு, உடம்போ ரணமாயிடுச்சு. எனக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா என் மைண்டே என் கண்ட்ரோல்ல இல்ல, எனக்கு எதுவுமே வந்து பிடிக்கல, ஒரு இனம் புரியாத குழப்பம், மந்த நிலை, இதெல்லாம் எனக்கு இன்னும் தொடருது. ஃபேமிலியில இருந்த பிரச்சனை ஓயல, சமுதாயத்துல இருந்த பிரச்சனை ஓயல, வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனை ஓயல, நிம்மதி இல்லை, குழந்தைங்களாலையும் நிம்மதி இல்லை, ஆரோக்கியத்திலயும் வந்து நான் நல்லா இல்லை, உடல் ரீதியான உபாதைகளும் இருந்துட்டே தான் இருக்கு, எப்பதான் எனக்கு தீர்வு வரும் அப்படின்னு நினைக்கிற ராசியில கும்பமும் ஒண்ணு சொல்லலாம். இவங்களுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா, சனி பகவான் பாத சனியா இருந்து லைட்டா பிரச்சனைகளை கொடுத்திருந்தார் பாத்தீங்களா, அதுவும் மாறப்போகுது குரு பயிற்சினால. குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பட போகுது. ஆக பாத சனியா இருந்தாலும் அவர் பாட்டுன்னு இருப்பாரு, அவர் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. இது ஒரு பெருத்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லாமா. அதுக்கும் மேல குரு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. 6ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்த்திருக்காரு. அப்படின் போது நம்மளுக்கு எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவங்களால நமக்கு ஆதாயம் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுங்க.
என்ன வைத்தியம் பண்ண, எவ்வளோ பெரிய டாக்டரை பார்த்துட்டேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படின்னு உடல் சார்ந்த உபாதைகள்ல கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பக்கத்துலேயே சும்மா சாதா டாக்டரா இருப்பாங்க, ஒரு ஆயுஷ் டாக்டரா கூட இருப்பாங்க, எளிமையான ஒரு மருத்துவத்துல நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்ப ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படின்றது வரும். கடன், எங்க போனாலும் கடன்னால நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். கணவருக்கு தெரியாம நான் வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு, ஒரு என்ன சொல்றது, எதிர் வீட்டுக்கார பொம்பளை, அப்படி ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு உறவு, அதுல நான் வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா கணவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு, பயங்கரமா பயப்படுறேன். இதே மாதிரிதான் கணவன் மனைவிக்கு தெரியாம பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அது எப்படி அடைப்பனே தெரியல. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு வருமானம்ன்றது வரும், நீங்க அடைப்பீங்க. இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லைங்க, இது தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சேதான், எங்க மனைவிக்கு தெரிஞ்சு கணவனுக்கு தெரிஞ்சேதான் நாங்க வந்து லோன் வாங்கணும், இல்ல தனியார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க வட்டிக்கு வாங்கிட்டோம், இந்த ஸ்பீடு வட்டி 10 ரூபாய் வட்டிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம், எப்படி அடைப்போம்னு தெரியல அப்படின்னா இந்த காலகட்டம் நம்ம பேங்க் லோன் கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும். இது ஃபேமிலிக்கு தெரிஞ்சு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை வாங்கி நம்ம கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல கும்பத்துக்கு குரு பகவான் 2 மற்றும் 11க்கு அதிபன். குடும்பஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கடந்த 6 வருஷமா செய்யக்கூடிய தொழில எந்த லாபமும் இல்லை. பெருசா வேலையில எனக்கு நல்ல வந்து முன்னேற்றம் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. எனக்கு கீழே புத்திசாலித்தனமே இல்லாதவங்களாம் பெருசா என்னால சம்பாதிக்க முடியல. அப்படிப்பட்டவங்களுக்கும் தொழில நல்ல லாபம் அப்படின்றது வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான குழப்பம், ஆல்மோஸ்ட் பிரிஞ்சுட்டோங்க, குடும்பத்துல நிம்மதியே இல்லை, இல்லைங்க பிரியற மாதிரி இருக்கு, நிம்மதி இல்லை, அதெல்லாமும் நல்ல மாற்றம் அப்படின்றது இருக்குமா. குடும்பத்துல காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது ஓரளவுக்கு அப்படியே ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பிளஸ்ஸுமா. அதுக்கும் மேல குருனோட பார்வை 2ஆம் பாவம், அதான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குது. அப்ப குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி, குழப்பம் இல்லாத தனம், அதே மாதிரி சந்தோஷம், இதெல்லாமே இருக்கும். முதல்ல இருந்து வந்த பிரச்சனை ஓரளவு கொஞ்சிடும். இப்ப நம்ம என்ன நம்ம நல்லா இருக்குன்னா, நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்க, சூப்பரா கார் வாங்கிடுவாங்கன்னா நான் வந்து ஜாக்வார் கார் வாங்குறோமா அப்படின்ற ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கறாங்க. குரு பகவானாலையும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தனமா கொடுப்பாரு. அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில், வாழ்வாதாரம், படிப்புக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு. ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டீனும் வந்து பாத்தீங்கன்னா கும்பமா இருப்பாரு, கீழே கம்பவுண்டரும் கும்பமா இருப்பாரு. டீன் ஜாக்வார் கார் வாங்குவாரு, அதாவது கம்பவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குவார். 2 பேரும் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கதானே செய்யுது. அந்த மாதிரி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், நீ ஒரு இடத்துல வேலை செய்யற அப்படின்னா அந்த வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்ல மாற்றம் சாலிடா உண்டு. நிறைய ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. கண்டிப்பா கும்பம் ஒண்ணு வீடு வாங்கும், இல்ல காரு வாங்கும், இல்ல சொத்து பத்து வாங்கும், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம் கோல்டாவது வாங்கும், சாலிடா வாங்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்பா அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? ராகு பகவான் சுயஸ்தானத்துல இருக்காருமா. சுயஸ்தானத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவாரு, எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும். நல்லதுதான், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின் போது இன்னும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வரும். வேலை செய்யணும் போது இன்னும் வேலை செய்யணும், பெரிய ஆள் ஆகணும், சக்சஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரும், தப்பு இல்லை. ஆனா இன்னொரு எண்ணமும் தோணும். என்னன்னா ஒரு இனம் புரியாத குழப்பம், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், அதெல்லாம் வந்து ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சம்பாதிக்கணும் என்ன பண்ணுவாங்க, ஏன் நம்ம குறுக்கோழியில சம்பாதிக்கூடாது, எதிர் வீட்டுக்காரன் குறுக்கோழியில் தானே சம்பாதிக்கணும், நல்லா தானே இருக்கா, நம்ம ஏன் சம்பாதிக்கூடாது, அந்த 3ஆவது தெருல இருக்க 4ஆவது வீட்டுக்காரனும் குறுக்கோழியில் தானே சம்பாதிக்கிறான், நம்ம ஏன் சம்பாதிக்கூடாது, நம்மளும் குறுக்கோழியில போகலாம் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, உங்க ராசி அதிபன் சனி. ஆல்வேஸ் உன் வழி தனி வழியா இருக்கலாம், ஆனா நேர்வழியில போனாதான் நல்லது அப்படின்றது உண்டு. அதே மாதிரி கேது 7 அப்படின் போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கும், ஓகேங்களா. அந்த இடைவெளியை நம்ம பெருசு பண்ணிக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும். லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பார்ட்னருக்கு நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். உட்காந்து பேசி மாத்தாத விஷயம் எதுவுமே இல்லை, பேசினா எல்லாமே மாறும். உட்காந்து நல்லபடியா பேசி மாத்திக்கணும். ஆக கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து சின்ன பலன் இருந்தாலும் நிறைய தீமைகள் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே, அவங்க இந்த காலகட்டத்துல எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது அவங்களுக்கு நல்ல பலனை தரும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, கும்பம் அப்படின்னாலே கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குமா. அந்த ஆலயம் ஒரு முறையாவது போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நற்பலன்கள் கொடுக்கும். எங்களுக்கு அவ்வளவு தூரம் போக முடியலமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு பக்கத்துல சிவன் கோயில், எந்த ஈசன் கோயிலா இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் கடைசி மாசத்துல ஒரு சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு வா, நிறைய நற்பலன்கள் வரும். ஓகே மேம்.